விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் 2026 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பதாக மலேசிய ஜோதிட வரலாற்றில் ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜியுடன் ஒரு நாள் ஷா ஆலம் மிட்லேண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் 21ஆம் தேதி பிப்ரவரி 2026 காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்காக ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயாவோடு ஒரு Q&A செஷன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த விழாவுக்கு 30 ரிங்கிட் உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு ஃபுட், பார்க்கிங் அண்ட் ஏர் கண்டிஷன் சிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குறோம். ஸோ இந்த விழாவில் நீங்களும் வந்து கலந்து கொள்றதுக்கு இப்பொழுதே அழைக்க வேண்டிய எண்கள். அதிகமான கடன்கள், அதிக விரயங்கள் இருந்துட்டு வந்த விஷயங்கள் அப்படியே கட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு காலகட்டம். ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைந்தாலே 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. முயற்சிகள் பலிக்காது, விரயங்கள் இருக்கும், தேவையில்லாத கடன்கள் வரும், ஆரோக்கியம் கெட்டு போகும். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு விரயம் பண்ணிக்கிட்டு இருந்தது தாங்க போச்சு அப்படின்னுவீங்க. இந்த வாரத்திலேயே 13ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே மெதுவாக சூரியன் வந்து 7ஆம் இடத்துல வந்துடுறதும், அவர் குருவின் சுக்கிரனின் இணைவில் வந்துடுறதும், ராசி சுக்கிரனுடைய பார்வையில் வந்துடுறது பெரிய விஷயங்க. அஷ்டம சனி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு வாரம், ஒரு மாதம்னு கூட சொல்லலாம், சற்று நிதானமான பலன்கள் இருக்கும். பெரிய அழுத்தங்கள் இருக்காது, நிதானமாக சமாளிக்க முடியும். வேலை இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை கூட படிப்படியாக செட்டில் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியாக சில சிச்சுவேஷன் புரியாமலே இருந்ததில்ல, அதனை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்வேன் சிம்மராசிக்காரங்களுக்கு. இவங்க இப்படி இருக்குங்க, என்னோட சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இது நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூட இந்த விஷயம் இப்படி இருக்கும். ஒரு விஷயம் அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க, அதை கொடுத்துட்டாங்கன்னா இந்த வேலை நடந்து முடிஞ்சிடும். இந்த இடத்துல காசை கொடுத்தா அது அப்படியே மாட்டிக்கிட்டு நிற்கிது, அது எப்போ வரும், இப்போ அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அந்த கடனை தீர்த்தரலாம் அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனையினுடைய முடிவை எட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்குங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்போ படிப்படியாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள், மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நைட் நிம்மதியாக கொஞ்சம் தூங்க முடியாத சில அமைப்புகள் இருக்கும். ஆனாலுமே கூட தேவையில்லாத வம்பு வழக்குகளில் போயிட்டு இந்த வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மத்தியம அமைப்பில் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும்.